வணக்கம். வெளிநாட்டில் கொஞ்ச நாள் தங்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியர்கள் ஒரு ஐடி கட்டும் பொழுதோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதோ அதில் இந்தியன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுமா இல்லை என்ஆர்ஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணுமா? நம்ம என்ஆர்ஐக்காக தனியாக எதுவும் லைசன்ஸ் எல்லாம் வாங்கலையே, நம்ம இந்தியனா இல்லை என்ஆர்ஐயா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா என்ஆர்ஐனா யார், இந்த என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல என்ஆர்ஐனா என்னன்னு பார்த்துடலாங்க. என்ஆர்ஐ இதனுடைய விரிவாக்கம் நான் ரெசிடென்ஷியல் இந்தியன். இவங்க எல்லாருமே இந்திய குடிமக்கள் தான். ஆனால் ஏதோ வேலைக்காகவோ பிஸ்னஸ்க்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தற்காலிகமாக கொஞ்ச நாள் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போன ஃபினான்ஷியல் இயரில் யாரெல்லாம் 182 நாளைக்கு மேலே வெளிநாட்டில் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம என்ஆர்ஐ, அதாவது தமிழில் வெளிநாட்டு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்திய குடிமக்கள் தாங்க. இனிமேல் அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட் இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க, பேன் கார்டு வச்சுருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் வெளிநாட்டில் படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளிநாட்டில் தற்காலிகமாக தங்கியிருக்காங்க. இந்த என்ஆர்ஐ அப்படின்றதே ஒரு ஸ்டேட்டஸ் தாங்க. இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. டேக்ஸில் பெனிஃபிட் இருக்குது, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்படி இந்த ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இல்லாமல் இருக்குது. பட் இந்த ஸ்டேட்டஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்குங்க. என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்பர் 1, டியூரேஷன் ஆஃப் ஸ்டே. டியூரேஷன் ஆஃப் ஸ்டே அப்படின்றது என்னென்னா ஒரு தனிநபர் எவ்வளவு நாட்கள் வெளிநாட்டில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னுங்க. ஸோ இந்த என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான முதல் கண்டிஷன் அப்படின்றது ஒரு தனிநபர் போன ஃபினான்ஷியல் இயரில் 182 நாளைக்கு மேலே வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கணுங்க. இதுதான் முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் அப்படின்றது எதுக்காக அவர் வெளிநாட்டில் தங்கியிருக்காரு அப்படின்னுங்க. வேலைக்காக இருக்கலாம், இல்லை படிப்புக்காக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், இல்லை இந்த ஆர்மி நேவி அந்த மாதிரியான சர்வீசஸ்க்காக அவர் இந்தியாவில் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்காக அவர் வெளிநாட்டில் இருந்திருக்கணுங்க. வேறு எந்த ஒரு இல்லீகல் பர்பஸ்க்காகவோ இல்லை சும்மா நான் டூருக்கு போயிட்டு வந்தேன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் அப்படின்றது ஷார்ட் டைம் ஸ்டே. அதாவது ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதம் 1.5 மாதம் இல்லை ஒரு 15 நாள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு டூருக்கு போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு இந்த என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் அப்படின்றது கிடைக்காதுங்க. இந்த என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து அரசாங்கம் கொடுக்குதுங்க. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் மாதிரி. சில பேர் கேட்கலாம், எதுக்காக அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பெனிஃபிட்ஸு? நான் இந்தியாவிலேயே பிறந்தேன், இந்தியாவிலேயே தான் வாழறேன், எனக்கு எதுவும் பெனிஃபிட்ஸ் அரசாங்கம் கொடுக்கல, அவங்களுக்கு மட்டும் எதுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாரு, இல்லை அங்கே வந்து போய் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரு, அது மூலிமா அவருக்கு வருவாய் வரும்போது அவர் என்ஆர்ஐ இருந்தார் அப்படின்னா அவரோட குடும்பம் எல்லாமே இங்கே தானே இருக்கும். அதனால் ஃபாரின் மணி இந்தியாவுக்குள்ளே வருங்க, அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபாரின் மணி இந்தியாவுக்குள்ளே வர்றதுனால இவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய முதல் பெனிஃபிட் டாக்ஸ் பெனிஃபிட். டாக்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த என்ஆர்ஐ அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இந்த டபுள் டாக்ஸ் சிஸ்டம் அப்படின்றத அவாய்ட் பண்ண முடியுங்க. அதாவது அவங்க வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டில் ஆல்ரெடி ஒரு டாக்ஸ் கட்டியிருப்பாங்க, இல்லை அந்த பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க, இந்தியாவில் திருப்பியும் ஒரு டாக்ஸ் போகும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த டபுள் டாக்ஸ் அப்படின்றத அவங்க அவாய்ட் பண்ண முடியும். இதுக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட்டே இருக்குங்க, டிடிஏஏ அக்ரிமெண்ட் அப்படின்னு. இந்த டிடிஏஏ அக்ரிமெண்ட் அப்படின்றது என்னன்னா டபுள் டாக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது. இந்த டபுள் டாக்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது எந்தெந்த நாடுகள்லாம் இந்தியா சைன் பண்ணியிருக்கோ அந்தந்த நாடுகளில் வசிக்கக்கூடிய என்ஆர்ஐ இந்த டபுள் டாக்ஸ் சிஸ்டம்குள்ளே வரமாட்டாங்க. அதாவது 2 டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது யூஎஸ், கனடா அந்த மாதிரியான பெரிய வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள், இந்த மாதிரி பல நாடுகளோட டிடிஏஏ அக்ரிமெண்ட் இந்தியா சைன் பண்ணியிருக்கு. ஸோ டபுள் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது முதல் அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஆர்ஐ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து என்ஆர்இ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதில் வந்து சேமித்து வச்சுருக்காங்களோ அந்த பணத்துக்கு ஒரு வட்டி வரும் இல்லைங்களா, அதுக்குமே டாக்ஸ் ஃப்ரீங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த என்ஆர்ஐக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெளிநாட்டில் வாழ்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு என்ஆர்ஐயா அப்படின்றத கரெக்டாக வெரிஃபை பண்ணி அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் இப்போ சொன்ன 2 பெனிஃபிட்ஸ் ரொம்ப மினிமல் பெனிஃபிட்ஸ் தான். இனிமேல் நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த என்ஆர்ஐக்காக அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா என்ஆர்ஐனா யார், அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.